ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 கிளாஸ்களாகவே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த டாபிக் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சோம் இல்லையா? ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை வந்து பார்த்து முடிச்சுங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய ஒரு கண்டினியூட்டி இல்லைனாலும் அது ரொம்ப முக்கியமானது. அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய புரிதல்கள் வரும். அதுக்கப்புறமா இதை படிக்க வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து அதை ஃபர்ஸ்டே வந்து பார்த்து முடிச்சிருங்க. அது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க தேசிய மறுமலர்ச்சின்னு நமக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது கீழே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த மெயினா நமக்கு வந்து அதிகமா கொஸ்டின் வரக்கூடியதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தேசிய மறுமலர்ச்சினா கல்வியில வந்து என்ன பண்ணாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் சமுதாய அதாவது பொருளாதார ரீதியா என்னென்ன பண்ணாங்க, ஓகேவா, நிர்வாக ரீதியா என்னென்ன பண்ணாங்க, எல்லாமே நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும் இருக்குது. ஆனா அதுல நமக்கு வந்து ஒரு பெரிய அதிகமா கேள்வி கேட்கிறாங்க அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து எதுவுமே அதுல வந்து இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. நமக்கு ரொம்ப அதிகமா கொஸ்டின் கேட்குது அந்த டைம்ல இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் இந்த மேற்கத்திய கல்வியை தாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை சொல்லி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆனா இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியமானது. இங்க ஸ்டோரின்னு கிடையாது, ஃபேக்சுவல் பாயிண்ட். ஸோ நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக போர்கள், மராத்தா போர்கள், மற்றபடி நம்ம பார்த்த அந்த நிறைய போர்கள், வேற என்ன பார்த்தோம், மைசூர் போர்கள், வங்காளத்தில் நடந்த பக்சர் அண்ட் பிளாசி போர்கள், ஓகே. ஸோ பாளையக்காரர்களுடைய புரட்சி, 1787 பெருங்கழகம், 1806 வேறு கழகம், எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரிக்குள்ள ஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி ஒன்றும் பில்ட் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா அவங்களுடைய இயக்கங்கள், சீர்திருத்த விஷயங்கள் இதை பற்றி தான் நமக்கு வந்து இருக்கிறதுனால. ஓகே. ஸோ பி ப்ரிப்பேர் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் நான் வைக்கிற மாதிரி போகும். முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு வந்து போர் இல்லாமல் கொண்டு போக பார்க்குறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்க்ளைமர் மாதிரி, அவ்வளவுதான். ஓகே. ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு இங்க இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஃபேக்சுவல் பாயிண்ட், ஒவ்வொரு லைனுமே முக்கியம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ். ஓகேவா? அங்க கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் நான் வச்சா போதும், மீதி எல்லாம் கதை அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ பார்க்கலாங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி இதை வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன சொல்லலாம், சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த தேசிய மறுமலர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் தான் பார்க்க போறோம். இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பகுதிகளா நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 பகுதிகளா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஓகேவா? சீர்திருத்த இயக்கம், மறுமலர்ச்சி இயக்கம், அதுக்கான விளக்கங்கள் சொல்றேன். சாதி எதிர்ப்பு இயக்கம், அப்புறம் பார்சி மற்றும் சீக்கிய சீர்திருத்தங்கள். ஓகேவா? பார்சி மதம் சம்பந்தமாகவும் சீக்கிய மதம் சம்பந்தமாகவும் பார்சி மற்றும் சீக்கிய சீர்திருத்தங்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த இந்த சீர்திருத்தங்கள். ஓகே. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 5 தான். இதுல நமக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்களே நமக்கு வந்து இன்னொரு விஷயம், இங்க இந்து மதத்துல நடந்தது, முஸ்லீம் மதத்துல நடந்தது. அதே மாதிரி மறுமலர்ச்சி இயக்கங்களையும் இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லீம் சமய மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இடம் இல்லாதனால இந்த ஒரு சார்ட்டை வந்து 2 பக்கம் போட்டிருக்கோம். நீங்க அப்படியே சுத்தி, நான் வழக்கமா சொல்லுவேன் இல்லையா, ஒரு A4 என்ன சொல்லுவேன், ஒரு A4 ஷீட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்ல எப்பவுமே சென்ட்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு சென்ட்ரல்ல சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா? இங்க வந்து 1 என்னது, அதாவது மறுமலர்ச்சி இயக்கங்கள், 2 சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா? அடுத்தது இங்க பார்சி மற்றும் சீக்கிய இயக்கங்கள், அடுத்தது ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள், 5வது தமிழ்நாட்டுல, இப்படின்னு சொல்லி போட்டு ஒரே பேஜ்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதையா எழுதி ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு 2 3 ஒரு 4 A4 ஷீட் வந்து, அதாவது 2 A4 ஷீட் 4 பக்கங்கள் வந்து மொத்தமா செலவாகும். ஓகே. ஸோ உங்க கையில தான் இருக்குது, நீங்க எப்படி வகைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமை இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல முடிக்கிறனாலும் நீங்க வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ நமக்கு அதுல உள்ள ஒவ்வொன்றையா பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றது
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மொத்தமாவே இந்தியன் சொசைட்டிய சேஞ்ச் பண்றது. தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இல்ல. இப்படி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இது வந்து சீர்திருத்தம். ஓகேவா? சோ சீர்படுத்தி திருத்துறது. இப்ப இருக்கிறத திருத்துறது. மறுமலர்ச்சி இயக்கங்கள்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே இந்த மாதிரி சூப்பரா இருந்தோம். அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? ஓகேவா? முன்னாடி நம்ம பழைய ட்ரெடிஷனே நல்லா இருந்துச்சு. அங்கிருந்து நம்ம வழி விலகி வந்துட்டோம். அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது மறுமலர்ச்சி. ஓகேவா? மீண்டும் அந்த பழைய மலர்ச்சியை உண்டாக்குறது. ஓகேவா? அதான் மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஓகே. சோ நீங்க இதை பார்க்கும்போது புரியும். உள்ள பார்க்கும்போது பிரம்ம சமாஜம், அதாவது இந்தியா என் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு 4 வரை பார்க்க போறோம். இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல அலிகார் இயக்கம் ஒரு சீர்திருத்த இயக்கம். சோ அதை பார்க்கும்போது அந்த என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பரவாயில்ல. இப்போதைக்கு சீர்திருத்த இயக்கம்னா என்னன்னு புரியுது இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? ஓகே. டோட்டலா அப்படியே வேற ஒரு சேஞ்ச். ஒருவேளை வேற ஒரு இடத்துல ஃபாலோ பண்ற சிஸ்டத்தை இங்க கொண்டு வரதா இருக்கலாம். அந்த மாதிரியானது. மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்றது ஆரிய சமாஜம். ஓகேவா? இப்ப என்ன சொல்ல, நம்ம இந்து மதத்துல இந்த மாதிரியான கொள்கைகள் நம்ம ஃபாலோ பண்ணிருக்குமே, நம்ம வேதங்கள்ல இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, அதையே ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி. எனிஹவ் தே சூஸ் த பெஸ்ட் மெத்தட், அவ்வளவுதான். ஓகேவா? அதெல்லாம் மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்மஞான சபை எல்லாமே மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஓகேவா? மீட்டெடுக்கிறது அப்படின்ற மாதிரி கண்டென்ட்ல வரக்கூடியது. முஸ்லீமில் சார்பா பாத்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம் ஒரு மறுமலர்ச்சி இயக்கமா இருந்துச்சு. அப்புறம் ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள்ல ஜோதிபா பூலே, ஸ்ரீ நாராயண குரு, ஐயன்காளி 3 வரையும் பார்க்கலாம். அவங்க ஏற்படுத்துற இயக்கங்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்சி, சீக்கிய. பார்சியில வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாக்குறோம். சீக்கியத்துல நிரங்காரி, நம்தாரின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், பெரியார், இவங்க எல்லாம் வந்து சீர்திருத்தவாதிகள். பெரியார் பற்றி நம்ம வந்து பின்னாடி தனியா பார்க்கலாம். அதனால இந்த நான் கொடுக்கல. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இப்ப உள்ள போயிடலாமா? இப்ப நமக்கு சீர்திருத்த இயக்கம் பார்க்க போறோம். அதுல இந்து மத சீர்திருத்தம் பற்றி பார்க்க போறோம். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம ஞான சபை சமாஜம், பிரம்ம சமாஜம், அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ சீர்திருத்த இயக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படின்றது. ஓகேவா? சோ அப்ப இந்த 19வது நூற்றாண்டுல இந்தியாவுடைய சமூக சமயத்துல பல சீர்திருத்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது. ஓகேவா? 19வது நூற்றாண்டு 1801 இருந்து 1900 வரை. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் பிரிட்டிஷோட இன்ஃபுளுன்ஸ்ல அந்த மேற்கத்திய கருத்துக்கள், அதாவது பகுத்தறிதல், சமத்துவம், சுதந்திரம், ஓகே, அதுக்கப்புறம் மனிதாபிமானம், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா பேசப்படுறது. அந்த விஷயங்கள்ல கவரப்படுறாங்க. ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய பண்பாட்டுல கொஞ்சம் கம்மியா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதை வந்து இங்க கொண்டு வராங்க. சோ இங்க இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே கலைந்து மீண்டும் இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து நினைக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுக்காக பல்வேறு, அதாவது சமூகத்துல சீர்திருத்தம், சமயங்கள்ல சீர்திருத்தம். ஏன்னா சமயங்கள் வேற இல்ல, சமூகங்கள் வேற இல்லைன்னு இல்லை இல்லையா? சோ ஜாதிக்கு அடிப்படையே சமயமா தான் இருக்குது. ஓகேவா? சமூகத்துக்கு அடிப்படையே ஜாதியா இருக்குது. ஓகேவா? அப்போ சாதி, சமய, சமூகம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகுனால சோ அதுல சீர்திருத்தம் பண்றதுக்கான முயற்சிகளை பண்றாங்க. ஓகே. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டுல நமக்கு இதை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஒண்ணு, இன்னொன்று வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் ஒண்ணு அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஒரு 5 கேட்டகரியை நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஓனா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சீர்திருத்த இயக்கங்களை பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல தொடக்க காலத்துல இருந்த சீர்திருத்தங்கள்ல ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்றது. ஓகேவா? பிரம்ம சமாஜம் நமக்கு வந்து எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளம். ஓகே. சோ வங்காளம் அப்படின்றது பெங்கால் பகுதிகள்ல. ஓகேவா? சோ ராஜாராம் மோகன் ராய் 1772 இருந்து 1833 வரை வாழ்ந்தவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பாத்தீங்கன்னா மேலை நாட்டு, நாட் சோ இம்பார்ட்டன்ட், அதனால எழுதல, வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ மேலை நாட்டு கருத்துக்களால ரொம்ப ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு நிறைய சீர்திருத்த பணிகளை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொன்னா கூட ஆச்சரியப்படல அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தோற்றுவிக்கிறாரு. ஓகேவா? சோ இவரை அப்ப என்ன சொல்றாங்க, இவர் தான் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஆள் அப்படின்றப்ப
இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார? இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்றாங்க? இந்திய சீர்திருத்தங்களுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்றது எப்ப தோன்றுது? இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. யார் சார் இவர் அடிக்கடினா, வங்காளத்துல பிறந்தவர், செல்வாக்கு மிக்க ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர். செல்வாக்கு மிக்கனா எந்த வித குறைச்சலும் இல்லை. ஓகேவா? பணம், பொருளாதார விஷயத்திலும் சரி, சமூகத்திலும் சரி அவருக்கு வந்து எந்த குறைச்சலும் இல்லை. அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க பிராமண குடும்பத்துல வந்து பிறந்தவர் தான் இவரு. ஓகேவா? சோ நல்ல ஒரு அந்தஸ்தான ஆளுதான். நல்ல செல்வ வளம் மிக்கது. அரபிக் மொழி, சமஸ்கிருதம் இந்த மாதிரியான மொழிகள்லாம் கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரசீகம், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு இந்த மாதிரி எல்லா மொழிகளையும் கற்று தேர்றாரு. ஓகேவா? சோ அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து கற்று தேர்றாரு. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட எல்லா மொழிகளையும், அரபிக்கா தெரியும், சமஸ்கிருதமா தெரியும், பாரசீகமா தெரியும், ஆங்கிலமா தெரியும், பிரெஞ்சா தெரியும், லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு எல்லாத்தையும் கற்று தேர்றாரு. ஓகேவா? அவருடைய ஒரிஜினல் என்னது? பெங்கால் மொழி இல்லையா? வங்காள மொழி, வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், பாரசீக மொழியத்துல ஆங்கிலம், இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல நூல்களை வந்து எழுதுறாரு. ஓகேவா? இவர் வந்து இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர். ஓகேவா? யாரு? இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர். சோ என்ன சொல்றாரு? இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி. செல்வாக்கு மிக்க பிராமண குடும்பத்துல வங்காளத்துல வந்து பிறக்கிறாரு. எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லா மொழியும் கற்று தேர்றாரு. ஒரு இன்டலெக்சுவலா வந்து திகழ்றாரு. ஓகேவா? இவர் எழுதிய ஒரு 2 நூல்கள், முக்கியமான நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எதை சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள். ஓகேவா? பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, த கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற 2 புத்தகங்கள் சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராம் மோகன் ராய் தான். இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து யாரு வழங்குறாங்கன்னா, இந்த முகலாய மன்னர். ஓகேவா? அவர் தான் இவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வந்து வேலைக்கு சேர்றாரு. 1805ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து 1814 வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வந்து ஒர்க் பண்றாரு. ஓகேவா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனில ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த முகலாய மன்னர் அந்த டைம்ல யார் இருப்பாங்கன்னா, எங்க இருக்கு? ஓகே, 2ஆம் அக்பர். ஓகேவா? அக்பர் 2 போட்டுக்கவா? ஈஸியா இருக்கும். ஓகேவா? 2ஆம் அக்பர் அப்படின்ற இந்த முகலாய மன்னர் வந்து இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்குறாரு. இந்த முகலாய மன்னர் தான் இந்த முகலாய மன்னரான அக்பர் 2, அதாவது 2ஆம் அக்பர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முகலாய மன்னர் 2ஆம் அக்பருக்கு கீழே வந்து அவர் இருப்பாரு. அப்போ இவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி கேட்கறதுக்காக அவர் வந்து எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு வந்து போவாரு. ஓகேவா? சோ அப்போ இந்த முகலாய மன்னர் கூட ஒரு க்ளோஸ்டாவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. பிரிட்டிஷ் இந்தியா கூட ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல, ஏன்னா அங்க அந்த அவங்க கம்பெனில வந்து வேலை பார்க்கறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1833 பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து இறந்தும் போவாரு. பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இவரை நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா. இங்கிலீஷ்ல என்ன பார்த்துக்கோங்க, சில இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். நான் சொல்றேன், பின்னாடி ஒரு இடத்துல வரும், அப்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பேரு? ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா. ஓகேவா? ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லி நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 1815 வந்து பாத்தீங்கன்னா இவர் சாதனைகள் பார்க்கும்போது 1800. ஸோ இது வந்து இதுவரை இவருடைய இன்ட்ரோ. இன்னும் வந்து அவருடைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம ஒவ்வொன்றாட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வர நமக்கு வந்து ஜஸ்ட் அவருடைய இன்ட்ரோ. ஸோ அப்போ ராஜாராம் மோகன் ராய் வந்து வங்காளத்துல ஒரு செல்வாக்கு மிக்க வளம் மிக்க ஒரு பிராமண குடும்பத்துல வந்து பிறந்தவர். பல மொழிகளை கற்று தேர்ந்தவர். ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. முகலாய மன்னர் அக்பர் 2 வந்து இருந்திருக்காரு. அவர் தான் இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்து ராஜாராம் மோகன் ராயா வந்து மாத்தினாரு. அந்த முகலாய மன்னருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி கேட்கறதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் போயிருப்பாரு. ஓகேவா? எங்க இங்கிலாந்துக்கும் போயிருப்பாரு. ஸோ இப்படி வந்து இவருடைய ஒரு குட்டி இன்ட்ரோ. புரிஞ்சா? இவர் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு. ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுறாரு. ஓகேவா? இப்போ 1815 ஆத்மீக சபா அப்படின்ற ஒரு சபாவை வந்து தோற்றுவிக்கிறாரு. ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்டும் வந்து முக்கியமானது. என்ன பண்றாரு? ஆத்மீக சபா அப்படின்ற ஒரு சபையை வந்து தோற்றுவிக்கிறாரு. இந்த ஆத்மீக சபா தான் ஓகே
பின்னால பிரம்ம சமாஜமா வந்து மாறுது. இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது தான் இதுக்கு வந்து 1828 1828 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 8 18 28 1828 1828ல பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மாறுது. ஓகேவா? சோ இவருடைய கொள்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே கடவுள் அப்படின்ற கோட்பாட்டுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓகேவா? அதாவது பொது சமயத்துல நம்பிக்கை கொண்டவர்கள் உடைய ஒரு சபையா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மா சமாதம் இருந்துச்சு. ஓகேவா? சோ பல கடவுள்கள் அப்படின்ற கோட்பாட்டுக்கு அவர் வந்து போகவே இல்லை. ஒரே கடவுள் அப்படின்ற கோட்பாடை கொண்டவரா அவர் வந்து இருக்கிறாரு. ஓகேவா? என்ன பண்றாரு ராஜாராம் மோகன் ராய் வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவ வழிபாடு சடங்குகள் வந்து கிராண்டா பண்றது. ஓகேவா? ஆடம்பரமா காசு செலவழிச்சு சடங்குகள் பண்றது, சமய விதிகள், ஜாதிய வேறுபாடு, தீண்டாமை, உடன்கட்டை ஏறும் பழக்கம், சதி வந்து அபாலிஷ் பண்றதுல முக்கிய பங்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை வன்மையா வந்து கண்டிக்கிறாரு. ஓகேவா? உடன்கட்டை அப்படின்ற சதி உடன்கட்டை ஏறும் பழக்கம் உட்பட எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கிறாரு. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு, ஐடல் ஒர்ஷிப்பை வந்து எதிர்க்கிறாரு. சடங்குகள் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு சிம்பிளான முறைகள் போதும், எதுக்கு இவ்வளவு பெரிய சடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. இந்த ஒவ்வொரு ரிலீஜன்ல இருக்கிற சமய விதிகளை வந்து கொஸ்டின் பண்றாரு. ஓகேவா? ஜாதிய வேறுபாடுகள் ஏன் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி கொஸ்டின் பண்றாரு. தீண்டாமையை எதிர்க்கிறாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. சோ பொதுவா ஒரு சீர்திருத்தம்னா என்ன? சமூகத்துல காணப்படக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் குறைகள் எல்லாத்தையும் வந்து களைகிறது. கரெக்டா? அப்ப இதெல்லாம் அந்த டைம்ல இருந்தது. சோ இவருடைய முயற்சியால தான் பின்னாடி வந்து 1829ல ஆங்கிலேய தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சதி தடை சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஓகேவா? எப்போ? 1829. இவர் ஆரம்பிச்சா அடுத்த வருஷமே. ஆனா 1815ல இருந்தே ஆத்மீக சபாவை ஏற்படுத்தி இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பிரம்ம சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு லெவல் அப்படின்ற மாதிரி. சதி தடை சட்டம். ஓகேவா? சதி அபாலிஷன் ஆக்ட் 1829. சோ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 1815ல ஆத்மீக சபா, 1828ல பிரம்ம சமாஜமா வந்து மாறுது. ஒரே கடவுள் கோட்பாடு, பொது சமயத்தில் நம்பிக்கை, இதெல்லாம் போக 1829ல ஆங்கில தலைமை அதாவது வில்லியம் பெண்டிங்கோட முயற்சினால இவரோட முயற்சினால அந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து என்ன கொண்டு வராரு? நமக்கு சதி தடை சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல காணக்கூடிய எல்லா விதமான இதையும் வந்து எதிர்க்கிறாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பலதார மனமுறையை வந்து எதிர்க்கிறாரு. ஓகேவா? குழந்தைகள் திருமணத்துக்கு எதிராக வந்து போராடுறாரு. விதவைகளுடைய மறுமணத்துக்காக போராடுறாரு. ஓகே, பெண் கல்விக்காக, பெண்கள் முன்னேற்றத்துக்காக, கலப்பு திருமணம், இது எல்லாத்துக்காகவும் அவர் வந்து குரல் கொடுக்கிறாரு. ஓகேவா? பலதார மனமுறையை வந்து எதிர்க்கிறாரு. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாரு. ஓகே, குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதவைகள் மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறாரு. ஓகேவா? சோ அது நம்ம பின்னாடி எழுதிருப்பேன் நினைக்கிறேன். விதவைகள் மறுமணத்தை வந்து ஆதரித்த விஷயங்கள்லாம். பொருளற்ற சமய சடங்குகளை வந்து எதிர்க்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேடு விளைவிக்கக்கூடிய சமய மரபுகளை வந்து எதிர்க்கிறாரு. கேடு விளைவிக்கக்கூடிய சமய மரபுகள் என்னது? சதி ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய சமய மரபு இல்லையா? விதவைகள் மறுமணம் பண்ணக்கூடாது அப்படின்றது கேடு விளைவிக்கக்கூடிய சமய மரபு. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு. புரிஞ்சுங்களா? எதெல்லாம் ஆதரிக்க பாத்தீங்கன்னா விதவைகள் மறுமணம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. பெண்கள் முன்னேற்றத்தை வந்து ஆதரிக்கிறாரு. ஸோ பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த எதிர்க்கிறாரு. பெண்கள் முன்னேற்றத்தை வந்து ஆதரிக்கிறாரு. ஓகேவா? ஸோ கலப்பு திருமணத்தை வந்து அவர் வந்து அதே மாதிரி சப்போர்ட் பண்றாரு. ஓகேவா? அதாவது வேற ஜாதியில திருமணம் பண்றது அப்படின்ற சப்போர்ட் பண்றாரு. பெண் கல்வியை ஊக்குவிக்கிறாரு. ஸோ இந்த பெண் கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்திலேயே சேர்ந்தே வந்துடும். அதே வந்து ஊக்குவிக்கிறாரு. ஓகே, அப்ப இதே கருத்துக்களை வந்து பாத்துக்கோங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் எல்லாரும் இதுதான் வந்து வலியுறுத்தி இருப்பாங்க. இதுல எந்த ஒரு மாறுதலும் பெருசா வந்து இருக்கவே. சோ இவர் வந்து அடுத்ததா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த இந்துக்களுடைய மறைநூல்கள் எல்லாமே ஒரே கருத்தை தான் பேசுது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இந்துக்களுடைய மறைநூல்கள் எல்லாமே ஒரே கடவுள் கோட்பாட்டை பற்றி தான் பேசுது. நம்ம தான் அதை வந்து வேற வேற வடிவத்துல வேற வேற இதா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுதான் இவருடைய தத்துவங்களா சித்தாந்தங்களா நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய உபநிடங்கள், சோ அதை எடுக்கிறாரு. ஓகேவா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்ட கோட்பாடுகள் எல்லாமே இதை பற்றி தான் சொல்லுது. மறைநூல்கள் எல்லாமே ஒரே கடவுள் கோட்பாட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்துது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து மென்ஷன் பண்றாரு.
மென்ஷன் பண்ணி அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குறது மூலமா என்ன சொல்றாரு, இந்த ஒரே கடவுள் கோட்பாடு அந்த கொள்கைக்கு வந்து அவர் வந்து வராரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள்ல ஆங்கில கல்வியையும், மேலை நாட்டு கல்வியையும் என்கரேஜ் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறாரு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1833ல இறந்து போயிறாரு. 1833ல பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல. ஓகேவா? பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து இறந்து போயாரு. அதுக்கப்புறம் கேசவ் சந்திரசென்னும், தேவேந்திரநாத் தாகூரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து வழி நடத்திட்டு போறாங்க. ஓகேவா? கேசவ சந்திரசென்னும் தேவேந்திரநாத் தாகூரும் இந்த சமாஜம் வந்து எடுத்து வழி நடத்திட்டு போறாங்க. ஸோ கேசவ சந்திரசனுடைய கூற்று எப்படி இருக்கு, அவருடைய ஐடியாலஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய நிலை அனைத்து எல்லா மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் அப்படின்னு கிடையாது. ஆனா உலகத்துல நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு உண்மையான அடிப்படையில் தான் இதை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சோ கேசவ சந்திரசனுடைய முயற்சினால் வந்து பாத்தீங்கன்னா 1872ல பலதார மணமுறை, குழந்தைகள் திருமணம் தடை சட்டம் இதெல்லாம் வந்து ஏற்றப்படுது. பின்னாடி பார்ப்போம். ஸோ காலப்போக்கில் வந்து இந்த சமாஜம் வந்து 2ஆ வந்து பிரியுது. ஓகேவா? ஒண்ணு வந்து தேவேந்திரநாத் தாகூருடைய தலைமையில இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னும், இன்னொன்னு வந்து கேசவ சந்திரசன் தலைமையில சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னும் பிரியுது. ஓகேவா? இது வந்து பின்னாடிதான் இப்படி மாறும். ஓகேவா? ஆக்சுவலா இது கரெக்ட், இது இருக்கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் இது இருக்கட்டும். இதுக்கு முன்னால ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஓகேவா? இது வந்து அதுக்கப்புறம் மாறினது. ஸோ காலப்போக்கில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னு, இது வந்து லேட்டர். ஓகேவா? லேட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவருடைய வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம். ஓகேவா? இது வந்து இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படின்னு வரும். இது வந்து இந்திய பிரம்ம சமாஜம். இல்லை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாமா, அதை வச்சு பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நம்ம பாத்துக்கலாம். இது வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி இருக்கும். ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறமா காலப்போக்கில் வந்து தேவேந்திரநாத் தாகூருடையது ஆதி பிரம்ம சமாஜாவும் இந்திய பிரம்ம சமாஜாவும் இருக்கும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் அந்த ஸ்டோரி சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன நடக்கும்னா இங்க ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா? என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கதைக்கு வந்து பின்னாடி வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833ல இறந்து போயிறாரு. அவரு விட்டுட்டு போன பணிகளை யாரு வந்து எடுத்து நடத்தினாருன்னா இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து எடுத்து நடத்துறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ அவரு தான் இந்த இதை வந்து எடுத்து நடத்துறாரு. ஸோ 1886ல வந்து பின்னாட்கள்ல கேசவ சந்திரசன் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆதி பிரம்ம சமாஜ் அதுக்கு வந்து தலைமை ஏற்கிறாரு. ஓகேவா? ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனை வந்து அந்த கேசவ சந்திரசன் வந்து பிரிஞ்சு போயிருவாருன்னா அது ஒரு தனி இதை வந்து போகுது. அதுக்கப்புறம் இதோடைய பேர் வந்து ஆதி பிரம்ம சமாஜ். ஏன் ஆதி பிரம்ம சமாஜ்னா ஆல்ரெடி இதுதான் வந்து தொடக்கத்திலே இருந்து வந்தது, இதான் உண்மையானது, இதான் வந்து ஆதி முதலே இருந்து வருகிறது, நாங்க தான் உண்மையான ராஜாராம் மோகன் இதோடைய வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பிரம்ம சமாஜத்துக்கு ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி தலைமை ஏற்கிறாரு. அடுத்ததா இங்க வந்து கேசவ சந்திரசன் அப்படின்றவர். ஸோ இந்த மகர ரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கொள்கைகள் எல்லாமே எந்த மாதிரி இருந்துச்சு, இவருடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டு வைக்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து புரிஞ்சுக்கோங்க. தொடக்கத்துல எதுவுமே இல்லை, கடவுள் மட்டுமே இருந்தாரு. அந்த கடவுள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து படைத்தாரு அப்படின்ற கான்செப்ட் சொல்றாரு. அப்போ அகைன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடவுள், ஒரே கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. ஸோ அவர் தான் வந்து உண்மை, அவர் தான் வந்து சக்தியோட இது, அவரோட இது. ஸோ அந்த கடவுளுக்குள்ள என்ன கோட்பாடோ அதை வந்து எல்லாம் வந்து டிஃபைன் பண்றாரு. பண்ணிட்டு அந்த ஒரு கடவுள் கோட்பாடை தான் இவரும் வந்து ஃபாலோ பண்றாரு. ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து யாரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயை ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அவரும் ஒரு கடவுள் கோட்பாடுல வந்து உள்ளவர் தான். ஓகேவா? இது எப்படி நம்ம அவர் அடையலாம் அப்படின்னா அவரை நம்புறதுலையும் அவர் மேல அன்பு செலுத்துறது தான் ஒரே வழி அப்படின்ற கோட்பாடை இவர் வந்து கொண்டுறாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நாட் சோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் இவருடைய புரிதலுக்காக, தேவேந்திரநாத் தாகூர் அவரை பற்றி புரிதலுக்காக. ஓகேவா?
ஸோ ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு கட்டத்துல கேசவ சந்திரசன் இங்கதான் இருக்கிறாரு, ஆனா ஒரு கட்டத்துல வந்து பிரிஞ்சு போறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருக்க வேண்டும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை அப்படின்றதுதான். ஓகேவா? என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தேவேந்திரநாத் வந்து எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் மிதவாதி. ஓகேவா? அடிச்சவன் பிடிச்சவன் பண்ணாம ஸோ அப்படியே ஒரு ஸ்லோ கைண்ட் ஆஃப் இதுல பண்ணிட்டு இருந்தவர். ஆனா வந்து அவருடைய சமாதத்துல அவர் கூட இருந்தவங்க எல்லாமே இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன, ஏதாவது ஒரு மாற்றம் கண்ணு முன்னாடி நடக்கண்டாமா? ஸோ எல்லா ஒரு விஷயம் அப்படித்தானே, ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், அந்த விஷயத்துல நமக்கு ஒரு ரிசல்ட் பார்த்தா தானே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சும்மா ஏதோ பண்றோம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ எதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப்ல இவங்க கூட வருவாங்க. ஸோ புதுசா வரக்கூடிய இளைஞர்களுக்குலாம் ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும், இது கரெக்டா இருக்கு, இது ஜாயின் பண்றோம், அப்ப ஏதாவது ஒரு சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க. தேவேந்திரநாத் தாகூர் ஒரு ஸ்லோ கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் வந்து போயிட்டு இருக்காரு. எப்படி வந்து ஒரு மிதவாதிகள் வந்து பிற்காலத்துல செயல்படுவாங்களோ அதே ஆட்டிடியூட்ல இருக்காரு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கேசவ சந்திரசன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு. கேசவ சந்திரசன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தால வந்து அதிகமா கவரப்பட்டு இருப்பாரு. ஓகேவா? ஸோ இவங்க மேலேயே ஒரு ஒரு சாயம் இருக்கும். எப்படின்னா கிறிஸ்தவ மதத்தோடைய அதாவது பிரிட்டிஷாருடைய கொள்கைகளை வலியுறுத்துறாங்க, இல்ல கிறிஸ்தவ மதத்தோட கொள்கைகளை கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் அப்படி இல்ல, தேவேந்திரநாத் தாகூர் அப்படி இல்லைன்னா கேசவ சந்திரசன் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு டைரக்டாவே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துடைய சாராம்சத்தை வந்து நம்புறாரு. ஓகேவா? 1886 வந்து நமக்கு வந்து முக்கியமானது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அப்பதான் இந்த பிளவு வந்து வருது. ஓகேவா? இந்த பிளவு வந்து எப்போ வருது பாத்தீங்கன்னா 1886 தான் இந்த பிளவு வந்து வருது. அந்த பிளவு வரும்போது என்ன வந்து கேசவ சந்திரசன் வந்து சமாஜத்திலிருந்து விலகி புதுசா ஒரு அமைப்பு வந்து தொடங்குறாரு. தொடங்கும் போது ஏற்கனவே இருந்த இந்த பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை தேவேந்திரநாத் தாகூர் எடுத்து வழிநடத்துறாரு. புதுசா ஆரம்பிக்கிற இந்த இவருடைய கேசவ சந்திரசனுடைய பிரம்ம சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்தியாவின் பிரம்ம சமாஜம். ஆக்சுவலா இந்திய பிரம்ம சமாஜம், சில இடத்துல இந்தியாவின் பிரம்ம சமாஜம் கொடுத்தலாம் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டா வந்து பிரியுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வருது. ஸோ இவருடைய ஒரு பெரிய சக்சஸ் என்னன்னா அந்த கேச சந்திரசனுடைய முயற்சினால 1872 பலதார மனமுறைக்கும் குழந்தை திருமண தடை சட்டங்களை வந்து பலதார மனமுறை தடை சட்டமும் குழந்தை திருமண தடை சட்டமும் வந்து இயற்றப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம், இவருடைய ஒரு சாதனை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை சமாஜம் வந்து கண்டனம் பண்றது. குழந்தை திருமணம் பண்ணலாமா கேட்டா பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து எதிர்ப்பு. ஆனா இந்த கேசவ சந்திரசன் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தையே அவருடைய பொண்ணையே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 14 வயது பொண்ணை இந்திய இளவரசர் ஒருவர் வந்து திருமணம் செய்து கொடுத்துவார். ஓகேவா? சோ ஆனா இவங்களுடைய கோட்பாடு என்ன, குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது, எதிர்க்கணும் அப்படிதானே. ஆனா இவரே தலைவரே இப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கோபம் வந்து இதுல இருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவிடுவாங்க. ஓகேவா? சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒண்ணு வந்து தொடங்கிடுவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குது ஜென்ரலா. பெருசாகவும் நம்ம இதுல வந்து ஞாபகம் வைக்க வேண்டிய, ஸோ ஞாபகம் வைக்க வேண்டிய கண்டென்ட் மட்டும் நான் வந்து அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஓகே, ஸோ மீதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி சொல்றேன். அப்போ பிரம்ம சமாஜம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையா ஃபர்ஸ்ட் ஆத்மீக சபா வந்து ஆரம்பிக்கிறாரு. 1815 ஆத்மீக சபா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வந்து 1828 பிரம்ம சமாஜா வந்து இது வந்து வளருது. இதோடைய கொள்கை வந்து ஒரே கடவுள் அப்படின்ற கொள்கை, பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவருடைய சபையா வந்து இருக்குது. ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து செல்வாக்கு மிக்க பிராமண குடும்பத்துல வளர்ந்தவர். இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்படுறாரு. இவருடைய முக்கிய நூல்கள் 2, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. நிறைய நூல்கள் இருந்தாலும் முக்கியமான நூல்கள் சொல்லிட்டு பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டது வந்து இதான். ஸோ ஒரு கட்டத்துல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வேலை பார்க்குறாரு, முகலாய மன்னர்கிட்ட க்ளோஸா இருக்கிறாரு, அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி கேட்கறதுக்காக இங்கிலாந்து போறாரு. ஓகேவா? ஸோ இப்படி செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்றாரு. உடன்கட்டை ஏறும் சதி பழக்கத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டு அந்த அவருடைய முயற்சிகளால வில்லியம் பெண்டிங் பிரபு சட்டமே வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இவரும் இருக்காரு. பலதார மனமுறை. ஸோ இந்த அப்போ ஃபேக்சுவல் பாயிண்டை பொறுத்தவரை இந்த 1829 நடந்த சதி தடை சட்டம் முக்கியமானது. வில்லியம் பெண்டிங் வந்தது. ஓகே,
அப்புறம் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு கேட்டா தெரியணும். ஓகேவா? முகலாய அதாவது ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா பட்டம் வழங்கியது யாருன்றது தெரியணும். ஓகேவா? அவருடைய 2 புத்தகங்கள் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேசவ சந்திரசன், அதாவது இவருடைய மறைவுக்கு பின்னாடி தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ சந்திரசன் எடுத்துட்டு போறாங்க. கேசவ சந்திரசன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து போயிட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் ஃபோர்ஸா வரும்னு நினைக்கிறாங்க. அதனால கேசவ சந்திரசன் தலைமையில இந்தியாவின் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஏற்கனவே இருந்த பிரம்ம சமாஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா? கேசவ சந்திரசன் மேலேயே அதுக்கப்புறமா குழந்தை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தப்புறம் அவருடைய பொண்ணை சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அங்கிருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிட்டு சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டு போனோம். தமிழ்நாட்டிலையும் இதோட விஷயம் வந்து பிரதிபலிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுல பிரம்ம சமாஜத்துடைய ஆதரவாளராட்டு யார் இருந்தாங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். ஓகேவா? சைதை காசி விஸ்வநாத முதலியார் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. இவரு பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு நாடகத்தை போடுறாரு. அந்த நாடகம் மூலமா இந்த பிரம்ம சமாஜோடைய கருத்துக்களை வந்து பரப்புறாரு. ஓகேவா? பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற நாடகத்தை வந்து போடுறாரு. இதன் மூலமா சமாஜத்துடைய கருத்துக்களை வந்து தமிழ்நாட்டுல பரப்புறாரு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைம்பெண் மறுமணத்திற்கு, விதவை மறுமணத்திற்கு, கைம்பெண்ணா விதவை, விதவை மறுமணத்திற்கு ஆதரவாட்டு ஆய்வு கட்டுரை எழுதி அதை வந்து 1864 வந்து பாத்தீங்கன்னா இதே நோக்கத்துக்காக கைம்பெண் மறுமணம் அந்த நோக்கத்திற்காகவே தத்துவ போதினி அப்படின்ற ஒரு இதழம் வந்து தொடங்கப்படுது. ஓகேவா? ஸோ அதனால தமிழ்நாட்டிலையும் இது வந்து வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒர்க் அவுட் ஆகல. பெருசா ஒன்றும் இந்த சமாஜ் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை சீர்திருத்தத்தை நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க வாங்கினாங்க அப்படின்றதுலாம் இல்ல. ஆனா அந்த கருத்துகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பரப்பப்பட்டது. ஓகே, தமிழ்நாட்டிலையும் வங்காளத்துல இருந்த அந்த கருத்துக்கள் தமிழ்நாட்டிலையும் சைதை காசி விஸ்வநாத முதலியாரால் பரப்பப்பட்டது. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். அப்போ தமிழ்நாட்டுல சைதை காசி விஸ்வநாத முதலியார் பிரம்ம சமாஜ நாடகம் மூலம் இந்த பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்களை வந்து பரப்பினார். கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவா ஆய்வு கட்டுரை எழுதினாங்க. 1864 தத்துவ போதினி இதழ் வந்து எழுதப்பட்டது. இதே நோக்கத்துக்காக, கைம்பெண் ஆதரவுக்காக எழுதப்பட்டது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர், ஆதி பிரம்ம சமாஜம், அதுக்கப்புறம் கேசவ சந்திரசனுடைய கதை பார்த்தோம். கேசவ சந்திரசனோட கதையில வந்து பாத்தீங்கன்னா 1872 இந்த பலதார மணமுறை அண்ட் குழந்தை திருமண சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. ஓகேவா? ஸோ இதான் வந்து இவங்களுடைய ஸ்டோரி. இந்த பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜ், ஆதி பிரம்ம சமாஜ், இந்தியாவின் பிரம்ம சமாஜ், சாதாரண சமாஜ். ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இதுல பார்த்துருக்கிறோம். ஓகேவா? இதுல இன்னும் டக்குனு ஞாபகம் வந்து பாத்தீங்கன்னா சதி வந்து ஒழித்தது, பலதார மணமுறை, குழந்தை திருமண தடை சட்டங்கள் இயற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே இதுல பிரார்த்தனை சமாஜ். ஓகேவா? பிரார்த்தனை இல்ல பிரார்த்தனை. ஓகேவா? இப்படி நம்ம வச்சுக்கலாம். பிரார்த்தனை சமாஜம் 1867 1867. ஓகேவா? அது வந்து 1828 மாதிரி. இது வந்து 1867 18, அடுத்தது வந்து 67 867 768 சாரி 678 எல்லாம் வந்துடும். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து எந்த ரீஜியன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வங்காள ரீஜியன்ல பெங்கால் ரீஜன் வந்த மாதிரி இது வந்து மகாராஷ்டிரா பகுதிகளில் வந்து வருது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகாராஷ்டிரா பகுதிகளில் வருது. பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலா பிரம்ம சமாஜம் என்ன பண்ணுச்சோ அதே கருத்துக்களை தான் இதுவும் வலியுறுத்துது. கிட்டத்தட்ட சேமான விஷயங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுமலர்ச்சி சீர்திருத்த இயக்கம். மறுமலர்ச்சி கிடையாது, இதுவும் ஒரு சீர்திருத்த இயக்கமா தான் பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா பகுதியில வந்து இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதியை திகழ்கிறது. ஏன் இந்த பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்றேன்னா சென்னை பகுதியில் அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த பீரியட்ல பெருசா நடக்கல. ஓகேவா? சீர்திருத்த இயக்கங்கள் நடக்கல, ஆனா ஒரு மறுமலர்ச்சிக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பார்க்கலாம். இந்த பிரம்ம சமாஜத்துக்கு இணையாட்டு பம்பாயில் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான். இதை யார் நிறுவுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுராங் அப்படின்ற ஒருத்தர் வந்து நிறுவுறாரு. யார் நிறுவுறாங்க? ஆத்மராம் பாண்டுராங் அப்படின்ற ஒருத்தர் வந்து நிறுவினாரு. இவருடைய காலம் 1825 1898. அது முக்கியம் இல்லை.
எப்ப நிறுவனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதுல 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லத்தக்க 2 முக்கியமான ஆட்கள் இருந்தாங்க. அவங்கள பத்தி பின்னால அதிகமா நம்ம பார்ப்போம். ஆர்.சி. பண்டர்கர் அப்படின்னு ஒருத்தரும், நீதிபதி எம்.ஜி. ரனாடே, மகாதேவ் கோவிந்த் ரனாடே அப்படின்ற ஒருத்தரும். ஓகேவா? யாரு? ஆர்.சி. பண்டர்கர் அப்படின்றதும், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரனாடே அப்படின்றதும். ஸோ இந்த காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் குருவா வந்து யாரை கன்சிடர் பண்ணிருப்பாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே கன்சிடர் பண்ணிருப்பாரு. அந்த கோபாலகிருஷ்ண கோகலுடைய அரசியல் குரு தான் இந்த நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரனாடே, அதாவது எம்.ஜி. ரனாடே அப்படின்னு சொல்றவரு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை பற்றி பார்ப்போம். இந்த மகாதேவ் கோவிந்த் ரனாடே பற்றி நம்ம வந்து ஒரு இடத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மறுப்பு, சமபந்தினா எல்லா ஜாதியரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படின்ற விஷயம், ஜாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம், ஓகேவா? இதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்காக எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுனாங்க. ஓகே. 1. மகாதேவ் கோவிந்த் ரனாடே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சபையுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே அர்ப்பணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படிதான் சொல்லணும். ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க, அனாதை இல்லங்கள் ஆரம்பிக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லங்கள் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே யாருக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது இங்க வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. இந்த எம்.ஜி. ரனாடேயை பற்றி சொல்லும்போது, இந்த ஒரு 3 பாயிண்ட் முக்கியமானது. நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பாருங்க, விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து 1861ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது பூன சர்வாதினிக் சபா அப்படின்னு ஒண்ணு 1870ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது தக்கான கல்விக் கழகம். ஓகேவா? விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதவை மறுமண சங்கம் 1861ல ஆரம்பிக்கிறாரு. பூன சர்வாஜனிக் சபா இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சபா. இது வந்து ஒரு அரசியல் இயக்கத்துடைய முன்னோடி மாதிரியே செயல்பட்டிருக்கும். காங்கிரஸுக்கு முன்னோடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டிருக்கும். தக்கான கல்விக் கழகம் 1884 வந்து ஆரம்பிக்காது. தக்கான கல்விக் கழகம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அவ்வளவுதான். பூன சர்வஜனிக் சபா காங்கிரஸ் ஆரம்பிக்கல இருந்து 15 வருஷம் முன்னாடி. நான் இப்படி ஞாபகம் வச்சிருக்கேன், இதான் ஈஸியா இருக்கும். விதவை மறுமண சங்கம் 1861. ஓகேவா? அப்படி நான் வச்சுக்கோங்க. 1861ல வந்து விதவை மறுமண சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாரு. 1901ல வந்து இறந்தும் போயிட்டாரு. ஓகேவா? ஸோ பின் நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே இது போல நிறைய பேர்லாம் வராங்க. இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய பண்றாங்க. குலாம்கிரி அப்படின்ற ஒரு புத்தகம் அடிமைத்தனத்தை பற்றி வந்து வெளிப்படுத்துது. ஸோ இதெல்லாம் ஜோதிபா பூலே பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்பவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயங்கள், இரவு பள்ளிகள், அனாதை இல்லங்கள், ஸோ கல்வி கற்கிறதுக்கும் அனாதை இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் எல்லாமே ஓகேவா நடத்துறாரு. ஸோ இந்த ரனாடே வந்து இறந்ததுக்கு அப்புறமா சந்திரவர்கர் அப்படின்றவரு இதுக்கு வந்து தலைமை ஏற்கிறாரு. ஓகேவா? அப்போ ஆத்மராம் பாண்டுரங் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் வந்து ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரனாடே இதை வந்து எடுத்துட்டு போறாரு. ரனாடே வந்து இன்னும் சில சங்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாரு. விதவை மறுமண சங்கம், பூன சர்வஜனிக் சபா அண்ட் தக்கான கல்விக் கழகம். ஓகேவா? தக்கான கல்விக் கழகம் வந்து காங்கிரஸ் 1885ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. அதுல இருந்து 15 வருஷம் முன்னாடி பூர்ண சர்வஜனிக் சபா. அதுல இருந்து ஒரு அங்க இருந்து போவோம்னா 1861 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1861ல வந்து பாத்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம். இதெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாரு. அது போய் ஜாயின் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா நமக்கு வந்து இது பிரார்த்தனா சமாஜ் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? 1867ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து விதவை மறுமண சங்கத்தையும் வந்து ஆரம்பிப்பாரு. இது கூட இணைந்து செயல்படுவாரு. அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துட்டு போவாரு. இவருக்கு அப்புறமா சந்திரவர்கர் அப்படின்றவரு தலைமையேற்று நடத்துவாரு. இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டரை பற்றி பார்க்க போறோம். ஒரு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஐசி வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? ஒரு 71 வருஷ காலம் வந்து வாழ்றாரு. 1820ல இருந்து 1891 வரை. ஓகேவா? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா பெங்காலை சேர்ந்தவர். ஓகேவா? நான் வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேரா வர்றதுனால பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்றவரு வங்காளத்தை சார்ந்தவர். ஓகேவா? இவருடைய முக்கியமான வந்து
மறை நூல்கள் எல்லாமே முற்போக்கான விஷயங்களை தான் பேசுது அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு, வாதிடுறாரு. ஓகேவா? ஆனா வந்து நமக்கு மறைநூல்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸா இருக்கிறோம் அப்படின்னாலே பிற்போக்குத்தனமா இருக்குன்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது இல்லையா? எல்லா மதமுமே ஒருத்தன் வந்து ரொம்ப டூ ரிலீஜியஸ்னாலே அவன் வந்து பிற்போக்குத்தனம். ஒரு ரிலீஜியஸை தாண்டி பகுத்தறிவா திங்க் பண்ணாதான் அவன் முற்போக்குவாதியா நம்ம வந்து பார்க்கறோம் இல்லையா? ஆனா இவர் வந்து மறை நூல்கள், வேத நூல்கள் எல்லாமே முற்போக்கானவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாதிடுறாரு. ஓகேவா? சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா விதவைகளை எரிப்பது மீன்ஸ் சதியை வந்து எதிர்க்கிறாரு. விதவை மறுமணத்தை வந்து தடை செய்வதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்றதுக்கான சான்றுகளை மறை நூல்கள்ல இருந்தே எடுத்து காட்டுறாரு. ஓகேவா? எங்கேயுமே சதின்ற ஒரு விஷயம் நடக்கலப்பா. விதவைகளை அவர் கணவன் இறந்துட்டா அந்த பொண்ணு விதவை, அந்த பொண்ணை வந்து எரிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கேயுமே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதவை மறுமணத்தை தடை செய்வது அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படல. ஓகேவா? அப்படின்றது மறைநூல்களே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. ஓகேவா? ஸோ ஏன் இந்த பாயிண்ட் சொல்லலாம் டு ஆட் டு தட் இந்த மறைநூல்கள் எல்லாமே முற்போக்கானவை அப்படின்ற பாயிண்ட் வந்து இவர் முன்வைக்கிறாரு. ஓகேவா? 1856ல என்ன பண்றாருன்னா மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டத்தை வந்து கொண்டு வராரு. என்ன பண்றாரு? விதவைகள் மறுமண சட்டத்தை வந்து கொண்டு வராரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெங்கால் ரீஜியன்ல உள்ளவர் தான். இந்த 1820லலாம் 28லலாம் என்ன வருது நமக்கு? பிரம்ம சமாஜ் வந்து வருது. ஆனா இவர் 20லயே வந்து பிறக்கிறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இறக்கும்போது இவருக்கு ஒரு 11, 13 வயசு வந்திருக்கும். அந்த மாதிரியான டைம் தான். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து எமர்ஜ் ஆகி வராரு. ராஜாராம் மோகன் ராய்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கருத்துக்களை பேசுறாரு. அதாவது மேற்கத்திய கருத்துக்களை உள்ள எடுத்துட்டு வராரு. மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை உள்ள கொண்டு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்து மறை நூல்களே முற்போக்கானவை தான் அப்படின்ற வராது. ஓகேவா? சோ அந்த கருத்துக்கு வந்து இவர் வராது. இவர் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனவர். ஓகேவா? ஓகே. இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பயோனியர் ஆஃப் த பெங்கால் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன வங்காள உரைநடையுடைய முன்னோடி. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர். பெண்களுக்காக பள்ளிகள் நிறுவப்படுறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ பெண் கல்வியை மேம்படுத்துறதுனா பெண்களுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கட்டிருப்பாரு. ஸோ அந்த வகையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தலைமையேற்றதன் விளைவாட்டு லாஸ்ட்ல 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1860ல திருமண வயது சட்டம் முதல் முறையா வந்து ஏற்றப்படுது. ஓகேவா? 1860ல திருமண வயது சட்டம் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து ஏற்றப்படுது. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து முதல் முறையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கான இந்த குறைந்தபட்ச வயது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 1860ல வந்து பண்ணுது. அப்ப என்னதான் பிக்ஸ் பண்றாங்கன்னா 10 வயதை தான் குறைந்தபட்ச வயதா வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? 10 வயதா வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதா வந்து பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா இதெல்லாம் அதுக்கப்புறமா இவருடைய பீரியட்ன்றது இந்த ஒரு விஷயம் மட்டும். ஸோ இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா 1891 தான் 12 வயசா உயர்த்துவாங்க. 1925 தான் 13 வயசா வந்து உயர்த்துவாங்க. இது சில இடத்துல மாறி வந்திருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்தியா முழுமைக்கும் இது பொருந்திருக்குமானா கிடையாது. இவர் வந்து ஏற்கனவே சதியை வந்து அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இவரு ஏன் சதியை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செயல்படுத்தினாலும் முழுமையா செயல்படுத்திருக்க மாட்டாங்க. யாரு கேட்டிருப்பாங்க, யாரு ஃபாலோ பண்ணிருக்காங்க? இப்ப இருக்க சட்டங்களையே யாரும் சரியா ஃபாலோ பண்ணது இல்லை, அதை இது பண்றது இல்லை இல்லையா? இந்தியா முழுமைக்கும் ஒரு சட்டம் இருந்த பிறகும் அதுல அவ்வளவு குறைபாடுகள், ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் அதை கரெக்டா ஃபாலோ பண்றோம்னு இருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி தான் அங்க நடந்துச்சு. ஓகே, அதான் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் இதுல வந்து நம்ம ஸ்கூல் புக்ல எடுத்து சொல்லிருப்பாங்க, இந்த இது கூட சொல்லிருப்பாங்க, அந்த பாயிண்ட் இதுல இல்ல. ஆனா ஒரு இந்த மாதிரிலாம் திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க. ஆனா அது வந்து எல்லாம் செயல்படுத்தினாங்கடா இல்ல. அது வெறுமனே பேப்பர்ல தான் இருந்துச்சு, வெறுமனே காகிதத்துல தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட ஒரு இடத்துல வரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிலர் தான் வந்து, அதாவது அந்த டைம்ல படிச்சவங்க மட்டும் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, இதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற இதுல இருந்துச்சு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இவரை பற்றி பார்க்க இதான் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அப்ப ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நான் உங்களுக்கு வந்து மறைநூல்கள் முற்போக்கானவைன்னு வாதிட்டார் அப்படின்னு ஞாபகம் வரணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையினுடைய முன்னோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். வேற எது ஞாபகம் வராட்டிலும்
இந்த 2 விஷயங்களை வந்து கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே. ஸோ இந்த 3 பேரை பற்றி நீங்க பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ ஓரளவுக்கு இது வந்து ஃபேக்சுவலா இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ பெரிய ஒண்ணும் வித்தியாசம்லாம் இல்லைல்ல. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ வேணா ஒரு முறை கூட அந்த முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, இது பார்த்தோம் இல்லையா? நல்லாவே பார்த்தோம். எங்க இருந்து? பிரார்த்தனை சமாஜ். ஓகேவா? பிரார்த்தனை சமாஜ்னாலே வந்து எந்த ரீஜன் ஞாபகம் வரணும்? மகாராஷ்டிரா பகுதிகளில். ஓகேவா? பிரம்ம சமாஜம் மாதிரியே நமக்கு வந்து வந்தது. யார் நிறுவனாங்க? ஆத்மராம் பாண்டுராவ். ஓகேவா? சில இடத்துல பாண்டு ரங்னு போட்டிருப்பாங்க, பாண்டு ராவ்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? பாண்டு ரங் தான் கரெக்ட். ஓகே. ஸோ ஆத்மராம் பாண்டுராங். ஓகேவா? இந்த சபையினுடைய மேன்மை மிக்க 2 முக்கியமான உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கள், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரனாடே. அதாவது மகாதேவ் தான் எம், கோவிந்த் வந்து ஜி, எம்ஜி ரனாடே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு, சமபந்தி, விதவை மறுமணம், பெண்கள் முன்னேற்றம் இந்த விஷயங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளிகள் ஏற்படுத்துறது. இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டாரு இதுக்காக. ஓகே. ஸோ விதவை மர்மண சங்கம், பூன சர்வாதிகாரி சபா, தக்கான கல்விக் கழகம். ஓகேவா? அப்படியே ஸ்கிரீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இயரை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் சொன்ன மாதிரி 1885 இந்திய தேசிய காங்கிரஸ், அதுக்கு முன்னால ஒரு வருஷம் முன்னாடி தக்கான கல்விக் கழகத்தை ஏற்படுத்தாரு. அதுக்கு 15 வருஷம் முன்னாடி பூன சர்வாதிகாரி சபா 1861 விதவை மறுமண சங்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு. விதவை மறுமண சங்கம். இவர் வந்து பாத்தீங்கன்னா விதவை மறுமண சட்டம் 1856லயே. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வருதா? இவர் சட்டமே போடுறாரு, இவர் சங்கம் தான் 61 ஏற்படுத்துறாரு. என்ன சார் இது? இதுக்கிட்டே பாத்தீங்கன்னா வேற வேற ரீஜியன்ல வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிறது. ஓகேவா? அந்தந்த பகுதிகளுக்கானது அப்படின்றது தான். ஓகே. ஸோ இவர் வந்து இறந்து போறாரு 901. சந்திரவாக்கர் வந்து அப்புறம் தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீஸ்வ சந்திர வித்யாசாகர் மறைநூல்கள்லாம் முற்போக்கானவைன்னு சொல்லி வாதிடுறாரு. விதவைகளை எரிப்பது இதுக்கெல்லாம வந்து சான்று வந்து பாத்தீங்கன்னா மறைநூல்களே இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. சாரி, விதவைகளை எரிக்க கூடாதுன்னு சொல்லி சாரி விதவைகளை எரிப்பது, விதவை மறுமணம் தடை செய்வது இதெல்லாம் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்றத வந்து சொல்றாரு. ஓகேவா? அப்புறம் திருமண வயது சட்டம் வந்து இயற்றப்படுறாங்க. பெண் கல்வியில வந்து ரொம்ப முக்கியத்துவம் பண்றாரு. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்து மறுமலர்ச்சி இயக்கங்களுக்கு போறோம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? இந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஓகேவா? ஸோ ஓரளவு ஈஸியா இருக்குது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள். மறுமலர்ச்சி ஆல்ரெடி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதையே மீட் எடுத்து பண்றது. அதான் வந்து மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2க்கு இப்போ இதை நீங்க பார்க்கும்போது இந்த 2க்கான வித்தியாசம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா? என்ன சார் முன்னாடி இங்கேயும் கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன பாயிண்ட்ல மட்டும் தான் வந்து மாறுபடுவாங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு மெல்லிய பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுவாங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஆரிய சமாஜம் யார் வந்து தோற்றுவிக்கிறாங்க? இதுவும் அகைன் பாருங்க சமாஜம் அப்படின்ற பேர்ல வருது. ஆனா ஆரிய சமாஜம் சில சில க்ளூ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? இந்த ஆரிய சமாஜத்தை வந்து யார் தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவரால தோற்றுவிக்கப்படுது. 1875 வருஷம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவரால வந்து தோற்றுவிக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த ரீஜியன்ல வருது பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் அந்த பகுதியில வந்து இந்த ஆரிய சமாஜம் வந்து வருது. இதுதான் ஒரு பஞ்சாப் பகுதியில சீர்திருத்த இயக்கங்களுக்கு முன்னோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரிய சமாஜ் சொல்லலாம். ஓகேவா? மகாராஷ்டிரா ரீஜியன்ல சீர்திருத்தங்களுக்கு முன்னோடி பிரார்த்தனை சமாஜ் சொல்றது மாதிரி, வங்காளத்துடைய முன்னோடி, இந்தியாவுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யார் சொல்லலாம்? ராஜாராம் மோகன் ராய் சொல்ற மாதிரி இங்க பஞ்சாப் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ யாரால் தோற்றுவிப்படுதுன்னா இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியால் வந்து தோற்றுவிப்படுது. இவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறக்கிறாருன்னா குஜராத் மாநிலத்துல கத்தியவார் மாகாணத்துல மூர்வி அப்படின்ற இடத்துல ஒரு பாரம்பரிய மிக்க பிராமண குடும்பத்துல வந்து பிறந்தவர் தான். ஓகேவா? இவர் வந்து ஒரு பிராமின்.
ஸோ பாரம்பரியம் மிக்க ஒரு பிராமண குடும்பத்துல வந்து பிறக்கிறாரு. ஸோ பிறக்கிறாரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இவரோட உண்மையான பேர் வந்து ஆக்சுவலா மூல் சங்கர் அப்படின்றது தான் இவருடைய உண்மையான பேரா வந்து இருக்குது. ஓகேவா? இவருடைய உண்மையான பேர் என்னது? மூல் சங்கர் அப்படின்றது தான் இவருடைய உண்மையான பேரா வந்து இருக்குது. ஸோ சின்ன வயசுலயே வந்து துறவரம் பூண்றாரு. ஓகே, சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா துறவர வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாரு. துறவற வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாரு. மேற்கொண்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழியிலே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் போன்ற மொழிகள்ல புலமை மிக்கவரா திகழ்றாரு. கொஞ்சம் இன்டலெக்சுவல், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். இவர் வந்து சுவாமி விராஜநந்தர் அப்படின்றவுடைய சீடரா வந்து இருக்கிறாரு. யாருடைய சீடர்? சுவாமி விராஜநந்தர் அவருடைய சீடரா வந்து இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா விராஜநந்தர் அவருடைய சீடரா வந்து இருந்தாரு. ஸோ விராஜநந்தர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். சுவாமி விராஜநந்தருடைய சீடரா இருந்தவர். இவர் உண்மையான பேர் என்னது? மூல்சங்கர். இது எல்லாமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய குறிக்கோள், இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வேதங்கள்ல கூறப்பட்ட எல்லாமே உண்மையானவை, ஆனா நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண, நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே போதுப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வராரு. ஓகேவா? என்ன சொல்றாரு? வேதங்களில் கூறப்பட்ட அனைத்துமே உண்மையானவை, அதனால வேதங்களை நோக்கி செல். ஓகேவா? கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? கோ பேக் டு வேதாஸ் அப்படின்றதான் இவருடைய என்ன சொல்றது, என்ன சொல்றாங்க, மோட்டோ. ஓகே, அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இவர் வந்து இந்து சமயத்தை வந்து சீர்திருத்தத்துக்கு வந்து என்றாரு. இந்து சமயத்தை சீர்திருத்த நினைக்கிறாரு. வேதங்கள் எல்லா உண்மையும் உள்ளடக்கி இருக்குது. வேதகால சமூகத்துல நிலவிய நல்ல வேதகால சமுதாயத்தில் நிலவிய நல்ல பண்புகள் எல்லாத்தையும் எடுத்து கூறி மக்கள்கிட்ட வந்து தன்னம்பிக்கையை வந்து வளர்க்குறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இதா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் வந்து விலங்குகளை பலியிடல ஆதரிக்கல. ஓகேவா? அதாவது இந்த சமய சார்புல விலங்குகளை பலியிடுறது ஆதரிக்கல. உருவ வழிபாடு, மூட பழக்கம், சொர்க்கம், நரகம், இந்த கோட்பாடுகளை எல்லாம் வந்து எதிர்க்குது. ஓகேவா? மூட பழக்கங்களை எல்லாமே எதிர்க்குது. 1875 ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. ஓகே, அந்த நூல்ல வெளியிடுற அந்த டைம்ல தான் இந்த ஆரிய சமாஜையும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நூல் வெளியிடுறாரு. அதுல அவருடைய கருத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா சமகாலத்து இந்து மதம் சீர்கேடு அடைஞ்சிச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்து மதம் வந்து முன்னாடி இருந்த மாதிரி பியூரா தூய்மையா இல்ல, சீர்கேடு அதிகமா அடைஞ்சிட்டு, அதனால இந்த புராணங்கள், பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, பிராமண அர்ச்சகர்களுடைய நடவடிக்கை, புனித யாத்திரை எல்லாத்தையும் நிராகரிக்கிறாரு. ஓகேவா? இது எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காசுக்காக பண்றீங்க, ஆனா வந்து வேதங்கள் வந்து அப்படி சொல்லவே இல்லை, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி விதவை திருமணத்திற்கான தடையும் எதுக்குறாரு. ஆல்ரெடி நம்ம வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன சொல்றாரு? விதவை மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு வேதங்கள்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி காட்டுறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் எதுக்குறாரு. ஓகேவா? சோ எல்லாருமே ஒரே கருத்து தான் பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால இவங்க சீர்திருத்த இயக்கங்கள். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பாயிண்ட் நின்று பேசுறாங்க அதை பொறுத்து மாறுறாங்க. அதுல இருந்து அவங்க சீர்திருத்த இயக்கங்களா மறுமலர்ச்சி இயக்கங்களாக மாறுபடுறாங்க. அவ்வளவுதான். எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம புரிதலுக்காக நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸ்கூல் புக்ல கூட இப்படி ஒரு பிரிவு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக, அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்காக. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலை நாட்டு சிந்தனை பகுத்தறிவு உள்ள கொண்டு வராரு. இவங்க எல்லாம் வேதத்துல இருந்தே நம்ம ஆல்ரெடி பியூரா இருந்தோம், நீங்க வந்து அது இது டெவலப் பண்ணி இப்படி விலங்க பலியிடணும், ஓகேவா, இப்படி உருவ வழிபாடு பண்ணணும், இந்த மாதிரியான மூட பழக்கங்கள், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, வேற என்ன, இப்போ உருவ வழிபாடு, பிராமண அர்ச்சகர்களுடைய நடவடிக்கைகள், இப்படிலாம் பூஜை பண்ணா நடக்கும், புனித யாத்திரை எல்லாம் போகணும், இதெல்லாம் வந்து அவரு எங்கப்பா இருக்கு, அதெல்லாம் பண்ணவே வேண்டாமே, இப்படியே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வராரு. இது எல்லாத்தையும் அவருடைய புத்தகமான சத்தியார்த்த பிரகாஷ்ல வந்து 1875 வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல்ல இதை வெளியிடுறாரு. வெளியிட்டதுக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மதம் மாறிய இந்துக்களை மறுபடியும் இந்து சமயத்துல சேர்ப்பதற்கான சுத்தி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? சோ மதம் மாறிய இந்துக்களை மறுபடியும் வந்து இந்து சமயத்துல சேர்க்கறதுக்காக சுத்தி இயக்கம், சுத்தி மூவ்மெண்ட், ஓகேவா, ஆரம்பிக்கிறார்.
ஓகேவா. சுத்தி இயக்கம் வந்து எதுக்காக? மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தை சுத்திகரிச்சு, நீங்க ஏதோ தப்பா பண்ணிட்டீங்கப்பா, நீங்க ஏதோ வேற போயிட்டீங்கப்பா, அவங்க வர்றீங்களா, சுத்திகரிச்சு ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ வேற என்னெல்லாம் இவங்க வந்து எதிர்த்தாங்க, எதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அகைன் இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதனாலதான் இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரியில் வராங்க. ஸோ குழந்தை திருமணத்தை எதிர்த்தாங்க, பலதார மனமுறையை எதிர்த்தாங்க, பர்தானிய முறை எதிர்த்தாங்க, சாதிய வேறுபாடுகள், சதி உட்பட எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க. ஓகேவா. பெண் கல்விக்காக பாடுபட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, கலப்பு திருமணம் பண்ணணும்னு பாடுபட்டாங்க, சமபந்தி உணவு முறையை ஆதரித்தாங்க, பெண்கள் முன்னேற்றத்திற்காக, தாழ்த்தப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்காக ஆதரவு பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுது. ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து டேவ், DAV, தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ். ஓகேவா. டாவ் டாவ் டேவ் இப்படின்னு வச்சுக்கோங்க. தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ். ஓகேவா. ஸோ தயானந்த் ஆங்கிலோ வேதிக் அப்படின்ற பேர்ல பள்ளிகள் கல்லூரிகளை வந்து நிறுவனாரு. நிறைய விஷயம் நல்லா பண்ணிருப்பாரு. ஓகேவா. ஸோ இதோட முக்கியமான சீடர்கள் யார் தெரியுமா? பின்னாட்கள்ல லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டித குருதத், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்துல இருக்கப்பட்ட அந்த கொள்கைகளை வந்து அதிகமா பரப்புறாங்க. ஓகேவா. பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் எல்லாம் இதுல இருந்தாரு. அதே மாதிரி இங்க மகாராஷ்டிரா ரீஜன்லயும் பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே அவங்களும் இந்த கோட்பாட்டுல வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களா வந்து இருந்தாங்க. ஓகே. ரொம்ப முக்கியமா அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், இதுக்கு சில பேர் தப்பா பண்ணுவாங்க படிக்காதவங்க. சுதேசி அப்படின்ற வார்த்தை மீன்ஸ் இந்தியா இந்தியர்க்கே அப்படின்ற முழக்கத்தை முதலா முழங்கியவர் யாருன்னா இந்த தயானந்த சரஸ்வதி தான். ஓகேவா. சுதேசி மற்றும் இந்தியா இந்தியர்க்கே போன்ற முழக்கங்களை முதலா முழங்கியவரும் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். ஓகேவா. இவரை ஒரு சீர்திருத்தத்தை பண்ணதுக்காக இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. என்ன சொல்றாங்க? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ஃபேக்சுவல். நானே வந்து நோட்ஸ்ல பார்த்தா சொல்றேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆதி சமாஜம் ஒரு 10 தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. என்னன்னா அறிவின் ஆரம்பம் ஆண்டவனே. ஓகேவா. அறிவு ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றது. இந்த அண்டத்தை உருவாக்கிய உண்மையா ஆண்டவரை மட்டும் தான் நம்ம வந்து தொடரணும். வேத புத்தகங்கள் தான் அறிவினுடைய உண்மையான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ வேத புத்தகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவின் உண்மையான களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்றது. ஒரு ஆரியன் எப்பொழுதும் பொய்யை விடுத்து உண்மையை வந்து தழுவி கொள்ளணும் அப்படின்றது. ஓகேவா. அதுக்கப்புறம் தர்மமே ஒரு மனிதனை வந்து வழிநடத்தி செல்லும், உலக அமைதிக்கு பாடுபடணும், மற்றவர்களை அன்பா நடத்தணும், அறியாமையை விட்டு அறிவை விசாலமாக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை உயர்த்திட்டு பிறரை வந்து உன்னை உயர்த்திட்டு பிறரை உயர்த்து, தன்னலத்தை விட பொதுநலம் தான் உயர்ந்தது. இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து இவர் வந்து பேசியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஆரிய சமாஜோடைய தத்துவங்கள். ஸோ அப்போ ஆரிய சமாஜம் சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபர்ஸ்ட் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 1875. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி ஞாபகம் வரணும். அப்படியே அவருடைய இயற்பெயரான மூல் சங்கர் ஞாபகம் வரணும். அவர் வந்து விராதனந்தருடைய சீடர் அப்படின்ற ஞாபகம் வரணும். அவருடைய மோட்டோ வேதங்களை நோக்கி செல், வேதங்களை கூறப்பட்ட எல்லாம் உண்மை, அதை நோக்கி போ அப்படின்றது ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா 1875 சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை வெளியிட்ட ஞாபகம் வரணும். சுத்தி இயக்கத்தை நடத்தினார் ஞாபகம் வரும். இவர் என்ன சப்போர்ட் பண்ணார், எதிர்த்தார் அப்படின்றது காமன் பாயிண்ட்ஸ். டேவ் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் மற்றும் கல்லூரிகளை நடத்தினார் ஞாபகம் வரணும். இவரோட முக்கியமான சீடர்கள் யாரு? இது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலகங்காதரர், கோபாலகிருஷ்ண கோகலே கூட இதை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதுல மிஸ் பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சுதேசி இந்தியா இந்தியர்க்கே. சுதேசி அப்படின்றது அகைன் சுயதேசி. ஓகேவா. ஸோ இது வந்து இந்தியா இந்தியர்க்குன்றதான் சுதேசி அப்படின்றது. இந்து மதத்தினுடைய மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஓகேவா. ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான ஒரு இயக்கம் வந்து ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பெயரை அடிப்படையா வச்சு ஏற்படுத்தப்பட்டதான் இந்த ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அது இதுல வந்து பாத்தீங்கன்னா
இதை வந்து யார் ஏற்படுத்தினாங்கன்னா ராமகிருஷ்ணன் கிடையாது, சுவாமி விவேகானந்தரால ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? சுவாமி விவேகானந்தரால 1897 ஓகேவா? 1867 ஒண்ணு ஏற்படுத்திருப்பாங்க. என்னது? 1867 ஏற்படுத்தப்பட்ட என்னன்னா பிரார்த்தனை சமாஜம். 1897 6 மாத்தி போட்டா 9. ஸோ இதுல ஏற்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன். ஓகேவா? ராமகிருஷ்ண மிஷன் யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். என்னைக்கு? மே 1ஆம் தேதி வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ இந்த ராமகிருஷ்ணனுடைய முக்கியமான சீடர்கள்ல விவேகானந்தர் வந்து ஒருத்தர். ராமகிருஷ்ணனுடைய போதனைகளை உலகம் முழுவதும் வந்து பரப்புறாரு. ஓகேவா? ராமகிருஷ்ணன் போதனைகளை உலகம் முழுவதும் வந்து பரப்புறாரு. ஸோ அதுதான் அவருடைய நோக்கமா இருந்து, அதனால அவருடைய பேர்ல வந்து ஆரம்பிக்கிறாரு. கொல்கத்தாவுக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னா பேலூர் அந்த இடத்துல சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மடம் அப்படின்னு ஒண்ணு வந்து ஏற்படுத்துறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இது 1897 தான். இது ஆரம்பிக்கிற அதே சேம் காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் அப்படின்ற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலூர் எங்கன்னா கொல்கத்தால இருக்கு. ஸோ அங்க வந்து ஏற்படுது. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவங்க. ஓகே, கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனவங்க சொல்லலாம். இவங்க சேம் இந்த பாயிண்ட்கள் இருந்தாலும் வேற என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. ஓகேவா? ராமகிருஷ்ண மடத்தினுடைய கிளைகளை இந்தியாவில் மட்டுமின்றி உலகத்துடைய பல பகுதிகளிலும் நிறுவுறாங்க. இவங்க என்னதெல்லாம் போக்கஸ் பண்றாங்கன்னா மக்களுடைய உடல் நலம், அதே மாதிரி பேரழிவுகளுக்கான நிவாரணம், ஓகே, அதை போக்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிராமங்களுடைய முன்னேற்றம், ஆதிவாசிகள் பழங்குடியினருடைய நலன், தொடக்க கல்வி எல்லாத்துக்கும் போய் சேரணும், உயர்கல்வி எல்லாத்துக்கும் போய் சேரணும், கலாச்சார முன்னேற்றம், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்றாங்க. ஓகேவா? சம்வாட் அதே மாதிரி இருந்தாலும் சில என்ன சொல்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா நோட் பண்ணி பண்றாங்க. என்ன பாருங்க, உடல் நலம், பேரழிவுக்கு நிர்வாணம், ஓகே சாரி நிவாரணம் அப்படின்னா டிசாஸ்டர் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்றது, கிராம முன்னேற்றம், ஆதிவாசிகளுடைய நலன், கல்வி, கலாச்சார முன்னேற்றம், இது போல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டாற்றிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஏன்னா அவர் பேர்ல தானே பண்றோம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வங்காளத்துல ஒரு பிராமண குடும்பத்துல 1836 பிறந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவர். ஓகேவா? அவருடைய துணைவியார் பேர் வந்து பாத்தீங்கன்னா சாரதா மணி தேவி அப்படி. ஸோ ஒரு காளி கோவில்ல வந்து அர்ச்சகரா பணியாற்றியவர். அனைத்து சமயங்களுடைய அடிப்படை உண்மைகளிலும் அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்து. இப்போ ஒரு சமயம் வருது, கிறிஸ்தவ சமயமே இருந்தாலும் அதோட பேஸ் என்ன? அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல அதே மாதிரி ஒவ்வொரு சமயங்களுடைய அடிப்படையிலையும் அவருக்கு வந்து ரொம்பவே என்ன ஒரு 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 நம்பிக்கை இருந்துச்சு. ஓகேவா? பல வடிவங்கள்ல இருந்தாலும் கடவுள்ன்றது ஒருத்தர் தான். ஓகேவா? அப்படின்ற ஒரு தீர்க்கமான கொள்கையை வந்து இவர் கொண்டிருந்தாரு. யாரை பற்றி பார்க்கிறோம்? இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ கொள்கை வந்து கடவுள் ஒருவரே அப்படின்றது அனைத்து சமயங்களின் அடிப்படை உண்மைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா மனிதனுக்கு செய்யும் பணி தான் கடவுளுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவனுக்கு ஹெல்ப் பண்றது, ஓகே, கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்றது கடவுளுக்கே நீங்க வந்து பணி செய்யற மாதிரி அப்படின்றத சொல்றாரு. 1886 இறந்து போயிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய சீடர்களான ஒருவரான சுவாமி விவேகானந்தர் 97 வந்து இவர் பேர்ல ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் எல்லாருக்குமான மூலக்கூறுகளை கொண்டிருக்குது. அதை கரெக்டா பின்பற்றினாலே போதும், வீடு பேருக்கு அப்படின்னா சொர்க்க லோகமா மோட்ச லோகமா அங்க வந்து கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஜீவன் அப்படின்ற ஜீவன்னா என்னது? நம்ம உயர் அப்படின்னா ஜீவன் அப்படின்றதான் சிவன் சொல்லி மாறி இருக்குது, சிவா அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் கூறுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா வாழ்ற எல்லா உயிருமே கடவுள் தான். ஓகே, வாழ்கின்ற அனைத்து உயிர்கள்லயும் கடவுள் இருக்காரு. உயிர்னு இருந்தா அந்த உயிர்ன்ற ஜீவன் சொல்லுவோம் இல்லையா? ஜீவன் இருக்கு அப்படின்னா அதுதான் சிவா, அதான் கடவுள். ஓகே, உயிர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி. அப்ப எந்தெந்த உயிர்களுக்கு, எந்தெந்த விலங்குகளுக்கோ எந்தெந்த வாழ்கின்ற எல்லா உயிர்களுமே, மனுஷனோ பறவையோ கோழியோ ஆடோ மாடோ விலங்கோ எல்லாமே என்பதுன்னா உயிர்கள்னாலே இறைவன் தான் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ யாருமே துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்கு வராரு. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்றாரு. ஸோ இவர் வந்து இவருடைய ஃபேவரட்டான இந்த எழுமின் விழுமின் உழைமின் வந்து பாத்தீங்கன்னா இதுல இவருடைய கான்செப்ட் வந்ததுதான். விவேகானந்தர் வந்து அதை பயன்படுத்துவார். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய நோக்கங்கள், கருத்துக்கள் எல்லாமே சமயம் மற்றும் மனிதாபிமானம் அடிப்படையில் இருந்தது. எப்படி உடல் நலத்தை வந்து பேணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்களோ, உடல் நலத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, டிசாஸ்டர் ரிலீஃபாக ஹெல்ப் பண்றாங்களோ, எல்லாமே வந்ததுன்னா மனித
மாண்பினுடைய அடிப்படையில, சாரி, மனிதாபிமானத்துடைய அடிப்படையில வந்து அமைஞ்சது இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நோக்கம் கொண்டதே இல்லாம செயல்படுது. இந்த இயக்கம் வேற என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. மருத்துவமனைகள் கட்டுது. அதாவது உடல் நலத்துக்காக. அதாவது உடல் நலம் சொன்னோம் இல்லையா? அது வந்து மருத்துவமனைகள், அறக்கட்டளைகள் நிறுவுறது, மகப்பேறு மருத்துவமனைகளை கொண்டு வராங்க. ஆதரவற்றோருக்கான இல்லம், முதியோர்களுக்கான இல்லம், செவிலியர்கள், டாக்டர்களை உருவாக்குறதுக்கான பயிற்சி பள்ளிகள். ஓகே. இந்த மாதிரி நிறைய விதத்துல கொண்டு வர்றாங்க. இதை விட இவங்க என்ன பண்ண பாருங்க, மற்றவர்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள்ல தொழிற்கல்வி பயிற்சிகளை நிறுவி கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபடுறாங்க. ஓகேவா? சோ ஒரு நவீனப்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள், பஞ்சங்கள், வெள்ளம், நிலநடுக்கம் இப்படிப்பட்ட பேரழிவுகளை பாதிக்கப்படும் போது அதுக்கு நிவாரண முகாம்கள் நடத்துறது, மக்களுக்கு தேவையான சாப்பாடாகட்டும், பண உதவிகளாகட்டும் கொடுக்கறது எல்லாமே வந்து பண்றாங்க. ஓகேவா? இதுல ஹையஸ்ட் பாருங்க, லேட்டரா மேற்கு வங்காளத்துல சுந்தர்பன்ஸ் இருக்கும் இல்லையா? சுந்தரவன காடுகள் படிச்சிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? சுந்தர்பன்ஸ் அப்படின்றது. சோ மிகப்பெரிய சதுப்பு நில காடு. சோ சுந்தர்பன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ ரீசெண்டா. இதுக்கு முக்கிய பங்காற்றி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா இயக்கம் தான். இனிமே செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆமா. சோ போட்டோ வோல்டாயிக் லைட்டிங் சிஸ்டம், அதாவது பிவி சிஸ்டம் இருக்கு, அதாவது அத சுந்தரவன பகுதிகளில் நிறுவனதுல இந்த ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய கல்வி மற்றும் கலாச்சார குழு, என்னது? யுனெஸ்கோ. ஓகேவா? ஐக்கிய நாடுகளின் கல்வி, எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா அதோட தலைமை இயக்கல் ஃபெடரிகோ மேயர் வந்து என்ன சொல்றாங்கன்னா 1993ஆம் ஆண்டு ஒரு சொற்பொழில் சொல்றாரு. 1897ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய அமைப்போட செயல்பாடுகளும் யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? யுனெஸ்கோவுடைய கான்செப்டும் இவங்களுடைய கான்செப்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால ரொம்ப வந்து நாங்க வந்து ஈர்க்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. யாரு? ஃபெடரிக் மேயர் அப்படின்றவங்க. ஓகேவா? ஆக்சுவலா ஃபெரிக்கோ மேயர் கிடையாது, ஃபெடரிகோ மேயர். ஃபெடரிகோ மேயர் இங்கிலீஷ் எழுதிக்கிறேன். ஃபெடரிகோ மேயர். ஓகே. யுனெஸ்கோ அமைப்பு போல. யுனெஸ்கோட அமைப்பு என்னது? என்ன அவங்களுடைய கல்வி, அறிவியல், கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறது, பேணுறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஓகேவா? அதே தான் இது பண்ணுது. கல்விக்காக பண்ணுது, கலாச்சாரத்துக்காக பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அறிவியல். ஓகே. கல்வி விஷயத்துல அறிவியல் இதா வந்து வளரணும், மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? கிட்டத்தட்ட சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை ஆரம்பிச்ச சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்த்துருவோம். சுவாமி விவேகானந்தர் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத். ஓகே. சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா ஆக்சுவலா இயற்பெயர். இவர் ராமகிருஷ்ணருடைய முதன்மை சீடர். அதனாலதான் அவருடைய பேர்ல வந்து ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஃபேமஸான ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னால அவருடைய முக்கிய சீடரான இவர் வந்து ராமகிருஷ்ணன் கொள்கைகளை உலகம் முழுவதுமா ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பரப்புறாரு. 1893 அமெரிக்கா சிகாகோ நகர்ல வந்து ஒரு உலக சமய மாநாட்டுல கலந்து கொள்றாரு. அங்க வந்து மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காரு. ஓகேவா? அதுவரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியே கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ணு சொல்றாரு, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போறாரு. ஓகேவா? அதோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் கான்செப்டுக்கு நம்ம வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் இவர் ஒரு 200 வருஷம் முன்னாடி அதை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரும் எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க தான், எல்லாரும் எங்க ஊருக்காரங்க அப்படின்ற மாதிரி உள்ளத இவர் வந்து என் சகோதர சகோதரிகளே கூட பிறந்தவங்க மாதிரி கூப்பிடுறாரு. ஓகேவா? இது வந்து ரொம்ப வைரலான ஒரு ஸ்பீச் இல்லையா? இது மூலமாட்டு இந்திய பண்பாடு எப்படி இருக்கிறோம், நாங்க எப்படி எங்களுடைய கலாச்சாரம் இருக்கு அப்படின்றத இந்து சமயத்துடைய மேன்மை வந்து உலகரே செய்யறாரு. ஓகேவா? இவர் வந்து படித்த இளைஞர். அதனால ராமகிருஷ்ணருடைய இந்த கொள்கைகளால ஈஸியா வந்து ஈர்க்கப்படுறாரு. இவனுடைய கோட்பாடு என்ன? மனித குலத்துக்கு தொண்டு செய்தல், அவ்வளவுதான். ஓகேவா? மனிதனுக்கு உதவி செய்யறது தான் கடவுளுக்கு செய்யறது மாதிரி. சோ மனித குலத்துக்கு தொண்டு செய்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இந்து சமயத்திற்கு புத்துயிர் அளிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு வந்து அறைகூவல் விடுக்கிறாரு. ஓகேவா? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. ஓகேவா? இங்க அந்த பாயிண்ட் வரதா? இதான் சொன்னேன். நவீன இந்தியாவின் விடிவெள்ளினா அதான் இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது பாத்துக்கோங்க, ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு தமிழ்ல வருது.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜாராம் மோகன் ராய ஹெரால்டி ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் த மாடர்ன் இந்தியாவா நியூ ஏஜ் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மனநிறைவு பெறாத இவர் வந்து மனித குலத்துக்கு செய்ய தத்துவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணா போடா அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல வந்து பண்றாரு. இந்து சமயத்துக்கு புத்துயிர் அளிக்கைக்காக இந்தியர்களுக்கு வந்து அறைகோல் எடுக்கிறாரு. இந்து சமய சடங்குகள்ல கலந்து கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அது போக சடங்குகள்லாம் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற அந்த சுதேசி இயக்கத்தின் போது, ஓகேவா, பின்னாடி பார்க்கலாம், அங்க கனெக்ட் பண்றேன். சுதேசி இயக்கம் வந்து நடக்கும் 1906. அந்த சுதேசி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து விவேகானந்தரால ஊக்கம் பெற்று வருவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து முக்கியமானது. வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்துல பல இளைஞர்கள் இவரால் ஊக்கம் பெற்றனர். முக்கியமான பாயிண்ட். நவீன இந்தியா விடிவெள்ளி கோட்பாடு மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் தான் இவருடைய முக்கிய கோட்பாடாக இருந்தது. ஓகேவா? வேற என்ன சொன்னாலும் பேசினாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது, அவங்களுக்கு தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து வலியுறுத்துறாரு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இந்து மதம் சம்பந்தமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம ஞான சபா. இந்த ஒன்றை பார்த்து நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிரம்ம ஞான சபா 1875 இதே சேம் பிரார்த்தன சமாஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதே வருஷம் தான் நமக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. சாரி பிரார்த்தன சமாஜ் இல்லை, ஆரிய சமாஜ். பிரார்த்தன சமாஜ் அப்போ 1867. ஓகே, இது வந்து ஆரிய சமாஜ் ஏற்படுத்தப்பட்ட அதே காலத்துல தான் 1875. ஆனா இந்த பிரம்ம ஞான சபை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நியூயார்க்ல வந்து ஆரம்பிக்கப்படுது. யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரஷ்ய பெண்மணியான மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் அமெரிக்காவினுடைய ஹென்றி ஆல்காட், ஹச்எஸ் ஆல்காட் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படிதான் சொல்லலாம், ஹென்றி எஸ் ஆல்காட் அல்லது ஹச்எஸ் ஆல்காட். ஓகேவா? ஸோ அப்படி கூட சொல்லலாம். மேடம் பிளவஸ்கி இவங்க வந்து ரஷ்யக்காரங்க, இவர் அமெரிக்காரர். இவங்களால நியூயார்க்ல ஆரம்பிக்கப்படுது. ஓகேவா? கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்கான தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகேவா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தியோசோபிக்கல் சொசைட்டி சொல்லுவாங்க. தியோ மீன்ஸ் கடவுள், காட். ஓகேவா? பிரம்மன். ஓகே, சோஃபாஸ் மீன்ஸ், ஓகேவா, சோஃபாஸ் மீன்ஸ் நமக்கு வந்து நாலேஜ். ஓகேவா? நாலேஜ் அப்படின்றது ஞானம், பிரம்ம ஞானம். சொசைட்டி, தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகேவா? சபை. இதான் வந்து பாத்தீங்கன்னா தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தியோ மீன்ஸ் காட், சோஃபோ மீன்ஸ் ஞானம், அறிவு. ஸோ கடவுளை பற்றி அறிதல் அப்படின்ற இதுல வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? கடவுளை பற்றி அறிதல், அதாவது பிரம்ம ஞானம், பிரம்மனை பற்றிய ஞானம், கடவுளை பற்றிய ஞானம், கடவுளை பற்றிய அறிவு அப்படின்ற பொருள்படும் வகையில பிரம்ம ஞான சபை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? 1875 நிறுவப்பட்டது. ஸோ இங்க இருக்கு கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக. புரிஞ்சுச்சு இல்லையா? தியோசோபிக்கல், தியோஸ்னா கடவுள், சோஃபாஸ்னா அறிவு. ஸோ 1875 ஆரம்பிச்சது. 1886 சென்னையில அடையாருக்கு வந்து மாற்றப்படுது. சென்னையில எங்க மாற்றப்படுது? அடையாருக்கு வந்து இது வந்து மாற்றப்படுது. ஓகேவா? ஸோ பிரம்மஞான சபை வந்து பாத்தீங்கன்னா இந்து செவ்வியல் இலக்கியங்கள், அதாவது கிளாசிக் நூல்களான உபநிடதம், பகவத்கீதை, இதை படிக்கிறதுக்கு உற்சாகம் ஊட்டுது. இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை படிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்றத இந்தியாவில் பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதற்கும் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது இப்போ சொல்லுங்க, இது வந்து மறுமலர்ச்சி இயக்கம் தானே. அதாவது அந்த இந்து வேதங்களை முன்னுரிமைப்படுத்துறது, புத்த மதத்தோட முன்னுரிமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ புத்த மதம் இங்க இந்தியாவில் ஒரு புத்துயிர் பெறுவதற்கு இந்த பிரம்ம ஞான சபை வந்து உதவிச்சு அப்படின்றது மிகையாகாது. ஓகேவா? ஸோ மக்களுடைய சகோதரத்துவ உணர்வை வந்து வளர்ப்பதற்கும் பண்டைய சமயங்களை பற்றியும் தத்துவங்கள், அறிவியல், இயற்கை நிதிகளை அறிந்து கொள்வதற்கு, மக்களுடைய தெய்வீக சக்திகளை பற்றி சொல்றதுக்கு இதுதான் வந்து சபையோட நோக்கம். ஓகேவா? ஒண்ணு வந்து நோக்கம் என்ன? சகோதரத்துவ உணர்வை வளர்த்தல், பண்டைய சமயங்கள், தத்துவங்கள், அறிவியல், இயற்கை நிதிகளை அறிந்து மக்களிடம் தெய்வீக சக்தியை வளர்ப்பது. ஓகேவா? சோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஸ் ஆல்காட், மேடம் பிளவஸ்கியால ஆரம்பிக்கப்படுறது. 1891 அன்னி பெசன்ட் வந்து இதோடைய தலைவர் ஆகுறாங்க.
இந்து சமயத்தின் மறுமலர்ச்சிக்காக பாடுபடுறாங்க, இந்திய கல்விக்காக தன்னை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இந்த அன்னிபெசன்ட் பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து இதுக்காக சில விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ 1893 தலைவராகுறாங்க. இந்து சமயத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் இந்திய கல்விக்காகவும் தன்னை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஓகேவா? அந்த 3 பாயிண்டையும் சேர்த்தே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் பனாரஸா இப்போ வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து இவரால் தோற்றுவிக்கப்பட்டதான் இந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். இப்போ என்னவா இருக்குது? மத்திய இந்து கல்லூரி பனாரஸா வந்து இருக்குது. ஸோ பிரம்மஞான சபையுடைய நோக்கங்களை பரப்புவதற்காக 2 விஷயம் பண்றாங்க. ஒண்ணு வந்து நியூ இந்தியா அப்படின்ற ஒரு இதுவும் அப்படின்ற செய்தித்தாளும், காமன்வீல் அப்படின்ற செய்தித்தாளம் வந்து பரப்புறாங்க. ஸோ இது எதுக்காக? இந்த பிரம்ம ஞான சபையின் கருத்துக்களை பரப்ப, பிரம்ம ஞான சபையின் கருத்துக்களை பரப்புவதற்காக. ஓகேவா? ஸோ பின் நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டுக்கிறாங்க. இந்த ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட்லாம் ஏற்படுத்துவாங்க. ஸோ அங்கே நம்ம அன்னிபெசன்ட் பார்ப்போம். அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து ஒரு தேசிய இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்குது. அதுக்கப்புறம் இதோட தலைமையிடம் வந்து எங்க மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம்னா ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் ரெண்டு பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் இல்லை இல்லையா? ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தலைமையிடத்தை வந்து சென்னை அடையாறுல வந்து நிறுவுறாங்க. அடையாறுல ஒரு நூலகத்தை வந்து நிறுவுறாங்க. இந்த சபையினுடைய மறுமலர்ச்சிக்காக ஒரு முன்னோடி இயக்கமா வந்து செயல்படுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னிபெசன்ட் பற்றி நம்ம வந்து பின்னாடி அவங்கள மட்டும் பற்றி நம்ம வந்து ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அப்போ பார்க்கலாம். அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு. தன்னாட்சி இயக்கத்தை வந்து நிறுவனதில்லை. ஓகேவா? இந்த மாதிரி பிரம்மஞான சபையில தலைவரா மாறி சென்னையில இருந்து செயல்பட்டு பின்னாட்கள்ல அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கமா மாத்தி இந்தியர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சொன்ன ஃபேவரட்டான கோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிமையாட்டு நீங்க வந்து ட்ரெயின்ல போறதை விட சுதந்திரமா மாட்டு வண்டியில போறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கோட். அது சுதந்திரத்தை குறித்து இந்திய மக்களுக்கு வந்து உணர்த்துறதுல பெரும் பங்கு வச்சிருப்பாங்க. கடவுளை அறிகிற அறிவுல நீங்க வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேதங்களே இவ்வளவு விஷயம் இருக்குது, எனக்கு புரியுது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ற கான்செப்ட்ல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து முஸ்லீம் சம்பந்தமான விஷயங்கள், இஸ்லாமிய சீர்திருத்தங்கள், அதுல வந்து ஃபர்ஸ்ட் அலிகார் இயக்கம், அதுக்கப்புறம் அகமதியா இயக்கம், இதெல்லாம் வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள்ல அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்சி சீர்திருத்த இயக்கங்கள், சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே கிளியரா பார்த்துட்டு தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்தவாதிகள் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம வந்து இதை கன்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. இந்த பேஜ்ல வைக்கிறேன். சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜ் யார் பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, என்ன அவங்களோட கோட்பாடு, ஏதாவது டிஃப்ரெண்டா பார்த்தோமா அப்படின்றத பாருங்க. இந்தியாவோட பிரம்ம சமாஜம் என்ன, பிரார்த்தனை சமாஜம் என்ன, ஆதி பிரம்ம சமாஜம் என்ன, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் யாரு, ஓகேவா? அவரோட பற்றி ஏதோ ஒன்று ஸ்பெஷலா சொன்னாரே என்ன, வங்காள உரைநடை முன்னோடி இல்லை அப்படின்ற மாதிரி மறைநூல்கள் எல்லாம் முற்போக்கானவைன்னு சொல்லி வாதிட்டாரு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்தி இருங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு A3 ஷீட் கூட எடுத்து ஒரு பக்கத்துல ஒரு படம் வரைஞ்சிட்டீங்கன்னா மொத்தமா பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே? இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். மறுமலர்ச்சி இயக்கங்கள்ல அலிகார் இயக்கம் நம்ம இன்னும் பார்க்கல. மறுமலர்ச்சி இயக்கங்கள்ல ஆரிய சமாஜம் பார்த்தோம், ராமகிருஷ்ண மிஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிரம்ம ஞான சபை பார்த்தோம். ஓகேவா?